மக்களுக்கு நிம்மதி, ஓட்டுநருக்கே வருமானம். மோடியின் பாரத் டாக்ஸி கமிஷன் ஆப்புகளுக்கு ஆப்பு. ஆரம்ப கட்டத்தில் ரிக்ஷாக்களில் பயணம் செய்த அனுபவம் பலருக்கும் இருக்கும். அதற்கு பிறகு ஆட்டோக்கள் வந்தன. ஆட்டோ வந்த புதுசில் மக்கள் மத்தியில் அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. ஆனால் காலம் செல்ல செல்ல இங்க போனா இவ்வளவு, அங்க போனா அவ்வளவு என்ற இடத்திற்கு இடம், கட்டணம் மாறி பேரம் பேசும் பழக்கம் அதிகரித்தது. இதனால் பொதுமக்களுக்கு ஒரு விதமான அலுப்பும் வெறுப்பும் ஏற்பட்டது. இந்த நிலைக்கு ஒரு மாற்றம் வராதா என்ற எதிர்பார்ப்பில்தான் ஆன்லைனில் டாக்ஸி ஆப்புகள் அறிமுகமானது. ஓலா, ஊபர், ராபிடோ போன்ற ஆப்களில் மூலம் டாக்ஸி, ஆட்டோ மட்டுமின்றி பைக் டாக்ஸி வரை எளிதாக புக் செய்யும் வசதி வந்தது. ஆரம்ப காலங்களில் எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. பேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. கட்டணம் முன்பே தெரியும். பயணம் சுலபமாக இருந்தது. ஆனால் சமீப காலமாக இந்த ஆன்லைன் டாக்ஸி சேவைகளிலும் மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். ஒரு புக்கிங் ரிக்வெஸ்ட் கொடுத்தால் டிரைவர் அக்செப்ட் செய்கிறார். ஆனால் நேரில் வந்த பிறகு கூடுதல் பணம் கேட்பது, பில் தொகைக்கு மேலாக பேரம் பேசுவது, பீக் அவர்ஸில் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்துவது போன்ற புகார்கள் அதிகரித்துள்ளன. சில நேரங்களில் 20 ரூபாயில் தொடங்கி 100, 150 ரூபாய் வரை கூடுதலாக கேட்பதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் மீண்டும் பழைய நிலைக்கே திரும்பிவிட்டோமோ என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து டாக்ஸி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள், நாங்கள் கடன் வாங்கித்தான் வண்டி ஓட்டுகிறோம். ஓலா, ஊபர், ராபிடோ போன்ற ஆப்கள் எடுக்கும் கமிஷன் எங்களுக்கு கட்டுப்படி இந்த நிலையில் நியாயமான வருமானம் கிடைக்க வேண்டும் என்றால் பயணிகளிடம் நேரடியாக கேட்க வேண்டிய சூழல் வருகிறது என்று அவர்கள் கூறுகின்றனர். இதுதான் பல நேரங்களில் வாக்குவாதமாகவும் சண்டையாகவும் மாறுகிறது. இந்த நிலையில் மத்திய அரசு ஒரு புதிய முயற்சியாக பாரத் டாக்ஸி என்ற ஆன்லைன் டாக்ஸி செயலியை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இந்த புதிய செயலி புத்தாண்டு தினமான ஜனவரி முதல் அமலுக்கு வருகிறது. முதற்கட்டமாக டெல்லியில் தொடங்கப்படும் இந்த சேவை அதனைத் தொடர்ந்து இந்தியாவின் 20 முக்கிய நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் உள்ளது. சென்னை உள்ளிட்ட தமிழக நகரங்களிலும் விரைவில் அறிமுகமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரத் டாக்ஸியின் முக்கிய அம்சம் என்னவென்றால் இது ஜீரோ அல்லது மிக குறைந்த கமிஷன் முறையில் இயங்குகிறது. ஒரு பயணத்திற்கான தொகையில் சுமார் 80% நேரடியாக டிரைவருக்கே கிடைக்கும் வகையில் இந்த முறை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் டிரைவர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். அதே நேரத்தில் பயணிகளிடம் பேரம் பேசிய வேண்டிய அவசியமும் குறையும் என்பதே அரசின் நோக்கம். இதில் ஏற்கனவே உள்ள ஆன்லைன் டாக்ஸி ஆப்களில் இருக்கும் அனைத்து முக்கிய வசதிகளும் இடம்பெற்றுள்ளன. டிரைவரை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம், வாகனத்தை டிராக் செய்யலாம், புகார் இருந்தால் ஆப்பிலேயே பதிவு செய்யலாம். அவசர நேரங்களில் போலீஸை உடனடியாக தொடர்பு கொள்ளும் வசதியும் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அரசு வழிகாட்டுதலின் கீழ் இயங்கும் செயலி என்பதால் புகார்களின் அடிப்படையில் நடவடிக்கையும் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான டிரைவர்கள் இந்த பாரத் டாக்ஸி செயலியில் பதிவு செய்துவிட்டனர். பொதுமக்களுக்கும் டிரைவர்களுக்கும் ஒரே நேரத்தில் நிம்மதி தரும் முயற்சியாகவே இந்த திட்டம் பார்க்கப்படுகிறது. அதிக கமிஷன் எடுத்துக்கொள்ளும் 3ஆம் தரப்பு நிறுவனங்களால் உருவான பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் முயற்சியாக இந்த பாரத் டாக்ஸி செயலி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.